வணக்கங்க. கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் தேவையான அளவு கொள்ளு எடுத்துங்க. அது கூட 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கூட தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கூட விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்ட உடனே கொள்ளு பருப்பு நல்லா வெந்துடும். அதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கொள்ளு ரசம், பின்னாடி ரசம் வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் ரசம் வச்சு காமிக்கிறேன். ரசத்துக்கு யூஸ் ஆயிரும். வடித்ததுக்கப்புறம் ஒரு வாணலில் சீரகம், மிளகு, பூண்டு, கறிவேப்பிலையை போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துங்க. எடுத்து உரலில் கொட்டி அதை மட்டும் லைட்டாக அந்த கொள்ளு தண்ணியே ஊற்றி லைட்டாக கொஞ்சம் கத்தியும் அரைச்சி கொஞ்சம் எடுத்து ஒரு கப்பில் வச்சிங்க. ஏன்னா அது கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொள்ளு ரசத்தில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற பருப்பெல்லாம் கொட்டி கூட புளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆட்டிக்கங்க. கொஞ்சம் லைட்டாக ஆட்டினோடனே சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் முழுசாக உரித்து போட்டுக்கோங்க. போட்டு அதை கொஞ்சம் ஆட்டிட்டு கொத்தமல்லி தலையும் அது கூட போட்டுக்கிட்டு உப்பு தேவையான அளவு, அப்போ உப்பு கம்மியாக தான் போட்டோம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஆட்டி எடுத்துங்க. ஆட்டி எடுத்துட்டு சாப்பாடு கூட வச்சு குழி பறித்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு சாப்பாட்டோடு பிசைஞ்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.